இன்றைக்கி நான் கடையில் போய் மீன் சினை வேணான். இப்படி பாருங்கள், இந்த மீன் சினை வந்து 163 க்ரோன்ஸ். ஸ்ரீலங்கா காசுப்படி பார்க்க போனால் 8000 வருது. 8200 ரூபா அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். 30 விதம் சேல் போட்டவங்க. நான் இவ்வளோத்தையும் பாவிக்க போகிறதில்ல, அரவாசி தான் பாய்க்க போகிறேன். என்ற பிள்ளைகளுக்கு மீன் சினண்டா பிடிக்காது, ஏன்னு தெரியா. ஸோ நான் அரவாசி எடுக்க போகிறேன். அரவாசியை ஃப்ரீஸை பண்ணி வைப்போம், இன்னும் நாளைக்கு நான் சாப்பிட்லாம். இதை நான் ஒரு அலுமினியம் பேப்பரால் சுற்றிட்டு இதை நான் அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு தான் பொரிப்பேன். நான் முதல்ல வந்து அலுமினியம் பேப்பரால் இந்த சீனையை சுற்றிட்டு அதை அவிச்சிட்டு பிறகு அவிச்சதை வந்து சின்ன சின்ன வெட்டிட்டு உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு தான் பொரிக்கிறேன். நான் அப்போ வந்து பெருசாக வெடிக்காது. ஓகே, இப்போ சீனை வந்து 20 நிமிஷம் நல்லா அவிஞ்சிட்டு மூடி போட்டு தான் அவிச்சினான். கீரையை சமைக்க போகிறேன். பசலி கீரை. எனக்கு கீரைண்டா சரியாக பிடிக்கும், எல்லாருக்குமே தெரியும், சொல்ல தமிழ. நான் சீனை அவிஞ்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ சுடுது. வெட்டுவோம், வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே, சின்ன சின்னனா ஸ்லைஸாக வெட்டணும். கொஞ்சம் சின்ன கோப்பையில் வந்து நான் மஞ்சள் போட்டிருக்கேன், உப்பு போடுறேன், கொஞ்சம் தூள் போடுறேன், கொஞ்சம் தூள் போட்டுட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு. ஏன் நான் இப்போ இப்படி செய்கிறேன்னு சொன்னால், கையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து தூள் உப்பெல்லாம் போட்டிங்கன்ட்டு சொன்னால், மஞ்சள்லாம் போட்டிங்கன்னா உடைஞ்சிடும் சீனை. அதனால் நான் இப்படி செய்கிறேன், அப்போ தான் உடையாது. ஓகே, முடிஞ்சது. இப்போ சீனை பொரிச்சு நான் எடுத்து காட்டுறேன். வாவ், இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி நல்லா வடிவாக பொரிஞ்சிருக்கு. எல்லாம் முடிஞ்சது. என்னென்ன சாப்பாடு பார்ப்போம், காட்டுறேன். மீன் சொதி தக்காளி பழம் போட்டு வச்சிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. கேரட் சம்பல், கீரைக்கறி, ஸ்பினச், பிறகு முட்டை குழம்பு. எனக்கு பிடிச்ச முட்டை குழம்பு சரியாக பிடிக்கும். சரியான ஈஸி முட்டை கறி செய்கிறது, முட்டை குழம்பு செய்கிறது. ஓகே, மீன் சினை, பிறகு சின்ன வெங்காயம். சோறு இன்னும் முடியலை, வெள்ளை சோறு தான் இன்றைக்கு போட்டிருக்கேன் நான். நன்றி, வணக்கம்.